திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 97ஆம் ரகசியம். உயிர் காத்திருந்தேனோ பிராட்டியைப் போலே. அன்னை சீதா பிராட்டி ராட்சசிகளால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட போது ராவணனது விருப்பத்துக்கு இசையாவிடில் அரக்கியரை விட்டு தன்னை கொன்று விடுவது நிச்சயம் என்று தனக்குள்ளே தீர்மானித்து தனது உயிரை தானே மாய்த்து கொள்ள விரும்பினாள். ஆயினும் இந்த உடல் உயிர் மனம் எல்லாம் ராமனுக்கே உரியவை. மனதையோ உடலையோ ராவணனின் வசமாக்க கூடாது. ஆயினும் உயிரை மாய்த்து கொண்டாலெனில் பின்னர் ராமபிரான் தனது விடாமுயற்சியினால் இலங்கைக்கு நிச்சயமாக வருவார். அவர் வந்து பார்க்கையில் நான் உயிருடன் இல்லாதது கண்டு என்ன பாடுபடுவார்? நான் உயிருடன் இல்லை என்பது அறிந்தால் அவரும் உயிர் தரித்திருக்க மாட்டாரே என பலவிதமாக எண்ணி கலங்கி எப்படியும் ராமபிரான் வரும் வரை உயிர் தரித்திருக்க வேண்டியதே என்று தீர்மானித்து ராட்சசிகளின் கொடுமைகளை பொறுத்து கொண்டாள். திருவடியிடம் பேசும் போது சுந்தரகாண்டத்தில் வருவது, ராமபிரானை விட்டு இவள் உயிருடன் இருக்கிறாளே என்று எண்ண வேண்டாம். ஸ்ரீ ராமபிரானுடைய அன்பிற்கெல்லாம் நானே இருப்பிடம். நான் உயிர் விட்டது தெரிந்தால் ராமபிரான் ஒரு நொடியும் ஜீவித்திருக்க மாட்டார். எனது பிராணநாதர் என்னை சிறைபிடித்து அழைத்து போக செய்யும் முயற்சிகளை நான் அறியும் வரை நான் பிழைத்திருக்க வேண்டியவளே என்று கூறுகிறாள். இப்படி மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலும் ராமருக்காக தன் உயிரை பிராட்டி காத்தாள். பின்னர் உலக அபவாதம் காரணமாக பெருமாள் பிராட்டியை துறந்து வனத்தில் கங்கை கரையில் இளையோனை கொண்டு விட்டு வரச் செய்த போது அதை அப்போதே அறிந்த பிராட்டி முதலில் கங்கையில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தாளே ஆகிலும் அப்படி செய்யவில்லை. ராமன் தான் இவ்வுயிரை மாய்க்க தனக்கு அதிகாரம் இல்லை. மேலும் தான் அப்போது திருவயிறு வாய்த்திருந்தபடியால் கருவுற்றிருந்ததால் இக்ஷ்வாகு வம்ச வாரிசுகளை அழிக்க கூடாது என்று பிறக்க போகும் அரச பிரஜைகளின் உயிர் காப்பதற்காகவும் தான் உயிர் வாழ நிச்சயித்தாள். இப்படி 2 சமயங்களிலும் வலுவில் இறப்பெய்தி கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். ஆயினும் மாய்த்து பிழைத்தல் என்பரிதை அப்படி செய்யாமல் சிரமப்பட்டு தன் உயிரை பேணியது பிராட்டியின் ஸ்வரூப உணர்ச்சி, அனன்யார்க சேஷத்துவம். இதற்கும் பொறுமைக்கும் இது எடுத்துக்காட்டாகும். இப்படி மிகவும் கஷ்டப்பட்டாகிலும் நாயகருக்காக உயிர் வாழும் பொறுமை யாருக்குண்டு என்று கேட்கிறார் அம்மையார். 97ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.